பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று இயேசு ஜனங்களை பார்த்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு கேட்கிறார். இந்த உலகத்திலே அநேக செல்வந்தர்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் தங்களுக்கென்று பல வீடுகள், மாளிகைகள், இடங்கள், நிலங்கள், தங்கம், வெள்ளி, பொன் என்று அநேகத்தை அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்கிறார்கள். அநேகர் தங்களுக்கு பின்பாக ஒரு கூட்டத்தை அவர்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய ஜீவனை அவர்கள் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஜீவனை எதனால் நஷ்டப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, பாவத்தினாலே. மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆகவே மனிதன் இன்றைக்கு அவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆத்துமாவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்குமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆத்துமாவை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே அவர் வாசம் செய்து அவர் அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுடைய ஜீவன் நன்றாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை தீட்டுப்படுத்துகிற காரியங்களினாலே, பாவத்தினாலே நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரோடு வாசம் பண்ணுவ, அவரோடு போஜனம் பண்ண, அவர் தருகிற நித்திய இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆகவே நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பரிபூர்ண ஜீவனையும் நித்திய ஜீவனையும் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.